ஓம் சாந்தி. உலகத்துல மிகப்பெரிய சக்தி மனதின் சக்தி ஆகும். யார் அதிகமாக யோகா பயிற்சி செய்றாங்க, யார் சொமான்ல நிலைத்திருக்காங்க, யார்கிட்ட ஞானம் மற்றும் தூய்மையின் சிரேஷ்டமான சக்தி இருக்கோ அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிசயத்தை செஞ்சு காட்டும். இதன் கூடவே யார் தன்னுடைய புத்தியை சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கிறாங்களோ அவங்களும் மிகப்பெரிய அதிசயத்தை காட்டுவாங்க. எப்படின்னா, மந்திரவாதிகள் தன்னுடைய கரங்கள் மூலமாக மாய மந்திரத்தை செய்யறாங்க. அதே போல புத்தியா தூய்மையா வச்சிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இந்த உலகத்துல மகான் காரியங்களை செய்வாங்க. இந்த விஷயத்துல நம்ம மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கணும். மனதின் சக்தி மிகப்பெரிய சக்தியாக இருக்கு. இதை அதிகரித்து கொண்டே செல்வோம். இதை காரியத்துல பயன்படுத்தி வெற்றி அடைவோம். மற்றவங்களுக்கு உதவிகளை செய்யறோம். யாருடைய எண்ணங்களினுடைய வேகம் குறைவா இருக்கோ அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் வெற்றியை தரும். யார் ஞான சிந்தனை அதிகமா செய்யறாங்க, யார் சொமான்ல இருக்காங்க, யார் சக்திசாலி யோகா பண்றாங்க, தன்னுடைய மனதின் சக்திசாலி எண்ணங்களை யார் உருவாக்குறாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் மிகப்பெரிய காரியங்களை செய்து முடிக்கும். மிகப்பெரிய அதிசயத்தை காட்டும். பாபாவுடைய ஒரு அழகான மகா வாக்கியத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, உலகத்துல இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய காரியத்தை வில் பவர் மூலமாக செய்யறாங்க. ஆனா உங்ககிட்ட பரமாத்மாவினுடைய வில் பவர் இருக்கு. இது மிகப்பெரிய குஷிக்கான நஷாவிற்கான விஷயமாகும். நம்ம கிட்ட பரமாத்மாவினுடைய வில் பவர், அதாவது நம்மிடம் பரமாத்மாவின் முழுமையான சக்திகள் உள்ளன. பாபா நமக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுத்திருக்காரு. பாபா சொல்றாரு, குழந்தைங்களே, நீங்கள் எண்ணங்கள் மூலமாக எந்த பெரிய காரியத்தையும் செய்து முடிக்க முடியும் என சொல்றாரு. எந்த காரியத்தை செய்ய முடியுமோ அந்த காரியத்திற்கான எண்ணங்களை மட்டும் உருவாக்குங்கள். அந்த எண்ணங்கள் மீது முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். எதிர்மறையான நெகட்டிவ் எண்ணங்கள் மிகவும் பெரிய தடுப்பு சுவர் போல மாறியது. உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணங்களை செயல்பட விடாது. அனைத்து விஷயங்களையுமே பாசிட்டிவா எடுத்துக்கங்க. ஆக்கப்பூர்வ சிந்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு காட்சியிலுமே நன்மை இருக்கு என புரிஞ்சுக்குங்க. நாம் நம்முடைய சக்திசாலி ஸ்வமான்ல சிறப்பா நிலைத்திருக்க யோக யுக்தி நிலையில் நிலைத்திருந்து இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கணும். அதற்கான ஒரு சின்ன ஒரு வழிய நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன? நான் ஆத்மா மாஸ்டர் சர்வ சக்திவானா இருக்க. பரமாத்மாவின் அனைத்து சக்திகளும் என்னிடம் நிரம்பி இருக்கு. பரமாத்மா அனைத்து சக்திகளையும் எனக்கு வரமாக கொடுத்திருக்காரு. இதை ஆழ்ந்து சிந்தனை செய்யுங்க. இந்த நஷால இருங்க. 30 நொடிகள் அல்லது 60 நொடிகள் இந்த நஷால நிலைத்தீருங்க. எனக்குள் ஈஸ்வரிய சக்தி முழுமையாக நிரம்பி இருக்க. எனக்குள் ஈஸ்வரிய சக்தி முழுமையாக நிரம்பி இருக்க. இந்த அனுபவத்தை செய்யுங்க. பரமாத்மாவின் சக்திகள் அனைத்தும் என்னிடம் முழுமையாக இருக்கு. வரம் தரக்கூடிய வள்ளல் சுயம் பகவான் சர்வசக்திவான் அவருடைய கரங்களை என் தலை மீது வைத்து அனைத்து சக்திகளையும் எனக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கு பின்னால நீங்க என்ன காரியம் செய்யணும்னு விரும்புறீங்கோ, அதுல வெற்றி அடையணும் நீங்க விரும்புறீங்க, அந்த எண்ணத்தை உருவாக்குங்க. உடனே வெற்றி கிடைச்சிரும். ஒருவேளை அந்த காரியத்தை பற்றி எதிர்மறையாக அல்லது வீணான எண்ணங்கள் உருவானா, நான் ஆத்மா மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்க. பரமாத்மாவின் சக்தி என்கிட்ட இருக்கு. அவருடைய சக்திசாலி கரங்கள் என் தலை மீது இருக்கு. இந்த அனுபவத்தை திரும்ப திரும்ப செய்யுங்க. வீணான எண்ணங்கள் நீங்கி போயிடும். எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகாது. தினந்தோறும் இந்த விதியின் மூலமாக சின்ன சின்ன காரியங்களில் பிரயோகம் பண்ணுங்க. உதாரணமாக, யாரையாவது சேவைக்காக நீங்க சந்திக்க போறீங்க. அவங்கள சந்திப்பது கடினம்தான். ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா ரொம்ப வரிசையில அவரை பாக்குறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. நீங்க 5 நிமிஷத்துல அவரை சந்திக்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்பொழுதே இந்த ஒரு பயிற்சியை செய்யுங்க. நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவானா இருக்கேன். பரமாத்மாவின் சக்திகள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றன. நான் அவரை பார்க்க சென்றதும் 5 நிமிடங்களில் அவர் என்னை பார்த்து விடுவார். பிறகு பாருங்கள் அதிசயத்தை. உடனே 5 நிமிடத்தில் அவரை சந்தித்து விடுவீர்கள். இது போன்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் பாபாவின் நினைவில் விழித்திருந்து ஸ்வமானில் நிலைத்திருந்து சர்வ சக்திகளை பிரயோகம் செய்யுங்கள். எண்ணங்கள் மூலமாக அனைத்து காரியங்களையுமே செய்து முடியுங்கள். என்று முழு நாளும் நான் ஆத்மா மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கேன். பாபாவின் அனைத்து சக்திகளும் என்னுடன் உள்ளன. அவருடைய சக்திசாலியான வரம் தரக்கூடிய கரங்கள் என் தலை மீது இருக்கு.
அவர்கிட்ட இருந்து சக்திசாலி கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன. பாபா நம்முடன் இருக்காரு என்ற நஷால நீங்க நிலைச்சிருங்க. அப்ப அவர்கிட்ட இருந்து இயல்பான அனைத்து சக்திகளும் நமக்குள்ள நிரம்பிட்டே இருக்கும். இது சகஜமான விதி. இது போன்று முழு நாளும் இந்த ஒரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சக்தியை பிரயோகம் செய்யுங்கள். அனைத்து காரியங்களையும் எண்ணங்கள் மூலமாக வெற்றி அடையுமாறு செய்யுங்கள். ஓம் சாந்தி.